அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள தேவகோட்டை காரைக்குடி சுற்றுவட்டார மக்களே, தொடர்ச்சியாக மாபெரும் கடையடைப்பு மற்றும் அமைதி பேரணி கண்டன பொதுக்கூட்ட அழைப்பு வீடியோக்களை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னாக்க, இவிஎம் மிஷின், இந்த எலக்ட்ரானிக், இதுதான் மிகப்பெரிய டானிக்கு. இந்த எலக்ட்ரானிக் இவிஎம் மிஷின் எலக்ட்ரானிக் தான் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் டானிக்காகவே இருக்கிறது. இதை கையில் வைத்துக் கொண்டுதான் இவர்கள் பல நேரங்களில் ஜெயித்து விட்டார்கள். அப்ப இவர்கள் மக்களை வைத்து ஜெயிக்கவில்லை, மிஷினை வச்சு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது, எப்படி ஜெயிக்கிறாங்க? அந்த மாதிரி சிஸ்டம் அதுல இருக்கு பாத்தீங்களா. இதுல தில்லுமுள்ளு நிறைய பண்றாங்கன்னு பிஜேபி நிறைய தில்லுமுள்ளு பண்றாங்க பாத்தீங்களா. இதுல தில்லுமுள்ளு நிறைய பண்றாங்கன்னு பிஜேபி நிறைய தில்லுமுள்ளு பண்றாங்க. குடவோலை முறைச்சீட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து குடவோலை முறைச்சீட்டுன்னு அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் பேலட் பேப்பர் வந்தது போதுங்க. இல்ல, கண்டிப்பா அது உண்மைதான். ஏன்னா அது அந்த லெட்டர் அந்த எழுதி போடுறது, சீட்ல போடுறது, அது மிஷின் எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கிரிமினல் வேலை நிறைய பண்ணலாம். எப்படி வேணாலும் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு எது வேணாலும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாக்கு சீட்ல எதுவுமே மாத்த முடியாதுல்ல. ஒரு ஓட்டு போறதுக்கு அது 10 கூட போவோம், 100 கூட போவோம், 500 கூட போவோம். அந்த மாதிரி சிஸ்டம் அதுல இருக்கு. ஆனா சொல்றாங்க சாதாரணமா இந்த மிஷின்ல நடக்கிறது ஃப்ராடா கூட இருக்கலாம். அதனால சீட்ல போடுறதுதான் நல்லது. ஏறக்குறைய பழைய ஓட்டு முறை மாதிரி தான் தெரியுது. வாக்கு சீட்டு பதிவு போட்டு அந்த பெட்டியில போட்டு மறுபடியும் எடுத்து வாக்கு எண்ணிக்கை செய்யக்குள்ள பண்ணுவாங்கல்ல. அதுல மால் பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா யாரு ஓட்டு யார் யாருக்கு பிரிச்சு இது பண்ணலாம். இதுல நம்ம பட்டன் சிஸ்டம் யாருக்கு ஓட்டு போடுறாங்கிறது அவங்களுக்கே தெரியல. சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா. இதுல தில்லுமுள்ளு நிறைய பண்றாங்கன்னு பிஜேபி நிறைய இதுல எந்தெந்த மாதிரியான கோல்மால்லாம் நடக்குது. இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் மிஷினை ஒழிக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த முறையும் பாஜக தான் வருவார்கள். இதை நம்ம சொல்லல, இந்த மிஷினை ஒழிச்சு ஆக வேண்டும். வாக்குப்பதிவு, அதாவது எழுதி சீட்ல எழுதி ஓட்டு போடுற ஆனாப்பட்ட அமெரிக்காவில அதான் நடக்குது. அப்ப இவங்க மட்டும் இதை மட்டும் மாத்த மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் ஏன் இது போன்ற விஷயங்களை கையில் எடுக்க மாட்டேங்க என்கிறார்கள்? அப்ப மக்கள் மத்தியில புரட்சி ஏற்பட வேண்டும். புரட்சி ஏற்பட்டு விட்டது. பல மாநிலங்கள்ல போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் மிஷினுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி பசி பட்டினியோடு ஆர்ப்பாட்டங்கள், வெயிலோடு மழையோடு கடந்து கொண்டிருக்கிறார்கள். ईवीएम तोड़ना है, उस पर हमला करना है और बैलेट पेपर लाना है। छोटे छोटे देश है, वहाँ पर भी ईवीएम से चुनाव नहीं हो रहा है। अल्टीमेटम दे रहे सरकार को कि देखो, एक आदमी के अधिकार का हनन नहीं हो रहा है, ये 140 करोड़ जनता के साथ धोखा हो रहा है। चुनाव आयोग पे हम घेराव करने के लिए आए हैं। हम देश भर के 567 जिलों से हम लगातार भारत निर्वाचन आयोग जो है उसके ऊपर मोर्चा ले जाने वाले हैं। और नहीं तो हम 15 लाख बूथ पर हम मशीन फोड़ेंगे। भारत निर्वाचन आयोग जो है एक स्वतंत्र इकाई है। तो मोदी के पेट में दर्द क्यों हुआ, केजरीवाल के पेट में दर्द क्यों हुआ? 144 लगा दी। लेकिन इस बार ईवीएम से चुनाव किसी भी कीमत पे हम नहीं होने देंगे। इसका मतलब ईवीएम चोर हैं और चुनाव आयोग चोरों का सरदार है। 400 मतलब हार जाएंगे पूरे 400 हार। मोदी 400 पार, 400 इधर और पार उधर। अच्छा, ये मतलब 400 पार का मतलब समझ लो। जिससे कैसे हम बता रहे हैं, हम ईवीएम से नहीं जीतते। हम हर बूथ से 50 से 100 वोट एंटी बीजेपी काट देते हैं। एक विधानसभा में लगभग 40,000 वोट हम काट देते हैं एंटी बीजेपी, और बीजेपी का वोट 5-10 हजार फर्जी पड़ा। ஆனா இது மீடியாக்களும் ஊடகங்களும் பெரும்பாலா காட்டல. அப்ப இதை நீங்க பாருங்க. அப்ப எங்க எந்த அளவுக்கு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்துவிட்டு நீங்களும் எதிர்ப்பை காட்டுவதற்காக காரைக்குடிக்கு பெருந்திரளாக ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் அனைவரும் நீங்கள் வர வேண்டும். நீங்க இன்னைக்கு வீதிக்கு வரல என்று சொன்னாக்க நாளைக்கு நீங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ஒண்ணுங்களை அவங்க தெருவு கொண்டு வந்துருவாங்க. அதுதான் நடக்கும். ஆகையால உங்களுக்கு இது ஒரு அன்பான அழைப்பாக இருக்கிறோம். அடுத்து ஒரு அழைப்பு பதிவில் சந்திப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.